கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வார்த்தையில், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் எழுதிய காண்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நாமும் சத்தமிட்டு தேவனுடைய சமூகத்திலே அழுகிறதுண்டு. காரணம் என்று நம்முடைய வேதனைகள் அவ்வளவு பெருசாக இருக்கும். ஆனால் மனிதனுடைய மும்பில் நம்முடைய கண்ணீர்கள் நாம் விடும் பொழுது அது பல நேரங்களிலும் அது ஒரு விலையற்றதாக போகிறது. நம்முடைய சங்கடங்கள் அவர்கள் அதிகமாக நின்று கேட்பதும் இல்லை. ஆனால் நம்முடைய வேதனை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு வேலை இல்லாததா, அல்லனா ஒரு வீடு வைக்க முடியாததா, அல்லனா இருந்த வேலை நஷ்டப்பட்டதா, அப்படி பலவிதமான வேதனையின் மத்தியில் கதறிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னு சொன்ன, தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் கலங்க வேண்டாம். தேவன் உங்களுடைய கண்ணீர்களுக்கு இந்த நாட்களிலே பதில் கொடுப்பார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிறார் நல்ல தகப்பனே. ஆசீர்வாதமான இந்த வேளையில் வசனத்தை கேட்ட உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன் ஆண்டவரே. சங்கீதக்காரன் ஆண்டவரே எழுதுகிறதிலிருந்து கர்த்தாவே நமக்கு புரிகிறது. நீர் எப்பொழுதும் உமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வம் என்று நாங்கள் அறிந்து உம்முடைய சமூகத்திலே கண்ணீர் விடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற இவர்கள் ஆண்டவரே என்ன தேவைக்காக இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கதறுகிறார்களோ அதற்கு இன்றைக்கு ஆண்டவரே மறுபடி கொடுத்து ஆண்டவர் இவர்களை வழிநடத்த வேண்டும் என ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரிஞ்சு உள்ள தகப்பனே, ஆமேன்.